ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோன் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு எக்ஸிஸ்டிங் லோன் ஒரு 3 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். இருந்தாலும் இன்றைக்கி நான் ஒரு பே பண்ணியிருக்கேன் கிரெடிட் பில்ல ஒரு ஆப்பில். ஒரே ஒரு இஎம்ஐ பே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இஎம்ஐ பே பண்ணதுனால எனக்கு அடிஷ்னலாக ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்றத நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வேறு ஒரு ஆப்பில். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இன்கேஸ் நமக்கு நிறைய கடன் இருந்தாலும் ஒரு சில தேவைகள் வரும்போது மறுபடியும் நம்ம கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான முயற்சி தான் இது. லோனு தேடி ஒரு முயற்சி, ஆன்லைன் லோன். ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி லோன்ஸுன்ற டேபில் கிரெடிட் பியில் இருக்குது லோனு, மணி பியில் இருக்குது, நேவியில் இருக்குது. இப்போது எனக்கு கிரெடிட் பியில் லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட அடிஷ்னலாக அதில் வந்து லோன் அமௌண்ட் காட்டுது. பர்சனல் லோன் சேலரிடுக்கு வந்து 74,000 காட்டுது. அப்போது இதை வந்து எனக்கு லாக்கில் இருக்குது. இதை நான் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ரீபே பண்ணோம் எல்லா லோனுமே. இது பே பண்ண இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங்கில் எனக்கு ஒரு 30,000 இருக்குது. ஸோ அதனால் என்னால் இப்போ பே பண்ண முடியாது, விட்டுருவோம். அதே போல் மணி வியில் ஒரு 1 லேக் மேலே இருக்குது, நேவிலையும் ஒரு 1 லேக் மேலே இருக்குது. நான் வந்து ரிங்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ரிங் ஆப்பில் ட்ரை பண்ணுறேன். ரிங்கு, இந்த கிஷ்கிந்தா அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து லோன் வருது அப்படின்றாங்க. இப்போ ரிங்கே வந்து கிஷ்கிந்தாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா தனியாக இன்னொரு ஆப் இருக்குது, கிஷ்கிந்துன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன லோன், மணி ஆன்லைன் லோன் ஆப்புன்னு போட்டு பார்ப்போம் என்னென்ன ஆப். ஆன்லைன் பர்சனல் லோன் ஆப்னு போடும். பர்சனல் லோன் ஆப் லிஸ்ட் வருது. மணி என்கிட்ட ஆல்ரெடி 2000 நம்பர். கிஷிட் இது வந்து இதுலேயுமே நிறைய பேத்துக்கு லோன் வருது அப்படின்ட்டாங்க. ரூபேலையும் வருது. ட்ரூ பேலன்ஸ் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் எனக்கு ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஆப் மட்டும்தான் சொல்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எலிஜிபிள் ஆகலை, எக்ஸிஸ்டிங் லோன் அதிகமாக இருக்குதுன்னு. எம்பேக்கெட் லோன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எம்பேக்கெட் யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு 500 எடுத்துருப்பாங்க அவசர தேவைக்காக. அடுத்தது ரெண்டாவது பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து கிரெடிட் பில். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து லோன் காமிச்சிட்டு இருக்கும். கேஷியில் கூட வரும். நான் ட்ரை பண்ணது நேவி. இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் 2-3 ஆப் ட்ரை பண்ணேன். நான் ஒரு ஆப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு போட்ட வரைக்கும் எந்தெந்த ஆப்லாம் வந்து ஃபெமிலியராக இருக்கோ அந்த ஆப்பெல்லாம் வருது. எல்என்டி பிளான்ட்டு கூட இப்போ போட்டிருக்காங்க போல், எல்என்டி பர்சனல் லோன் ஆப்னு சொல்லி. அதில் ஆனால் எல்என்டியில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் எல்என்டி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், ரிங்கு வந்துருச்சு. நான் வந்து ரிங் ஆப்பில் போகிறேன். ரிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர் கேட்குது. என்னோடய நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து அதை ஹைட் பண்ணிடுறேன், இல்லைன்னா ப்ளர் பண்ணிடுறேன். என்னோட நம்பரை போட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து ஃபெச் ஆகிடுச்சு. ஃபெச் ஆகி அதையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையா, நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக இருக்குது. இந்த மறுபடியும் எனக்கு நம்பரே காமிக்குது. ஓகே, சப்மிட் கொடுத்துட்டேன். ஓடிபி ஆட்டோ ஃபெச் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த பேன் டீட்டெயில் கேட்குது. பேன் கார்டில் இருக்க மாதிரி நேம் கேட்குது. நான் என்னோடய பேரை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. அப்போது நான் இனிஷியல் மட்டும் லாஸ்ட் நேமில் போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன்.
அடுத்து அப்பா பேர் கேட்டிருக்காங்க. அப்பா பேர் பேன் கார்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் இமெயில் ஐடி கிளிக் பண்ணாலே டைரெக்டாக அது கூகுள் அக்கௌண்ட் கூட தான் போகுது. நம்ம கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கிறத ஏதாவது ஒரு மெயில் கொடுத்துக்கலாம். நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் இயர் மந்த் டேட்டு கேட்டிருக்காங்க. மெயின் போட்டுக்கிட்டேன். ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. கொடுத்துவோம். ப்ரொமோஷனல் கோடு வந்து ஆப்ஷனல் தான். நான் மெயில் ஐடி கொடுத்துமே மெயில் ஐடி ஃபெச் ஆகலை. என்ன இஷ்யூன்னு தெரியலையே. ஓகே, 2 முன்னாடி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு மெயில் ஐடி ஃபெச் ஆகிருக்கு. வெல்கம் டு ரிங் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, கெட் ஈஸி அசில் ஃப்ரீ பவர் லோன் அப் டு 5 லட்சம். சாரி சரி, அதுங்களுக்கு ஆள் வந்துடுச்சு. எப்போ லோன் எடுத்தாலும் செக் பண்ணிங்க விட்ருக்காங்க. கெட் லோன் நவ் போகணும். ரீட் அண்ட் அக்செப்ட் கொடுத்தாச்சு. நல்லா கொடுத்தாச்சு. வெல் யூஸிங் த ஆப் கொடுத்தாச்சு. லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஹோல்ட் ஆன், வி ஆர் அனலைசிங் த ஆஃபர். அனலைஸ் பண்ணுவாங்க. என்னோடய எக்ஸிஸ்டிங் டீட்டெயிலெலாம் வச்சு செக் பண்ணுவாங்க. ஆனால் நான் பேன் நம்பர் இது வரைக்கும் நான் இன்புட் பண்ணவே இல்லை. இப்போ தான் அடிஷ்னல் வந்துருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேலரி ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு போட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். மந்த்லி இன்கம் போட்டிருக்காங்க. மந்த்லி இன்கம் எப்போவுமே நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா எக்ஸஸாகவே போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 20,000 வாங்குகிற சம்பளமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹையர் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகும். சேலரி கிரெடிட் வந்து நீங்கள் கேஷ்ன்றவங்க கொடுத்தவங்களுக்கு கையில் வாங்கணும், கையில் கொடுங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அக்கௌண்ட் கிரெடிட் பண்ண சொல்லும். ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் போட்டால் மோஸ்ட்லி எலிஜிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதர் பர்பஸ் லோன் கொடுக்குறத விட. ஆனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தான் பேன் நம்பர் கேட்டிருக்காரு. ஓகே, என்னோட பேன் நம்பரை போட்டு நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபேனை போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் முடியல. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபெச் ஆகிருக்கு. அட்ரஸ் அதுவே ஒரு அட்ரஸ் இது எடுத்திருக்கு. நான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனில் வந்து தெரு பேரை கொடுத்துக்குங்க. அடுத்து அட்ரஸ் லைன் 2ல் வந்து ஏரியாவை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டேன். லேண்ட்மார்க் ஆப்ஷனல் தான். சிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்கோடை போட்டோன்னே எடுத்துக்கிச்சு. நீங்கள் வந்து அந்த ரிசைடிங் சீன்ஸ் அப்படின்னா நீங்கள்
எத்தனை வருஷமா அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. எப்பயிலேருந்து இருக்கீங்கன்னு கேட்குது. நான் வந்து 2000 போட்டுக்கிறேன். லேண்ட்மார்க் வந்து வாட்டர் டேங்க் அப்படின்னு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த லேண்ட்மார்க் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னா, ஒன்று இந்த மாரியம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், இல்லை இந்த வாட்டர் டேங்க்கு கண்டிப்பாக வந்துடும். செக்கிங் யுவர் எலிஜிபிலிட்டி, வி ஆர் எவாலுவேஷன் அதுக்குள்ளே போயிடுச்சு. வி ஆர் கெட்டிங் த பெஸ்ட் ஆஃபர் ஃபார் யூ. அதுக்கு வந்து ஒரு 1 நிமிஷம்னா 60 செகண்டு, அங்கே ஒரு 120 செகண்ட் எடுத்துக்கிறேன்ருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும். ஓகே, அந்த 2 நிமிஷத்துக்கு கூட நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நமக்கு ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். ஓ மை காட், கேம் ஓவர். லெட்ஸ் ப்ளே. ஜம்ப் பண்ணணும். அங்கேருந்து பாம்பு வருது, அந்த குண்டுலேருந்து நம்ம தப்பிக்கணும், அவ்வளோதான். ஓகே, வெரிஃபை இன்கம் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ப்ராசஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஆஃபர் அன்லாக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் அக்ரிகேட் கொடுப்போம். இப்போ நமக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க? 71,300 12 மாதம் இருக்குது. 65,600. இப்போ இவங்க எல்லாருமே எந்தெந்த லெண்டர்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 65,600 வந்து லோன் அமௌண்ட் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 30%. டென்யூர் வந்து 12 மந்த்ஸ் தான். மந்த்லி இஎம்ஐ வந்து 6,395 ரூபா ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நமக்கு இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம இது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது தான் அதுலேருந்து பெஸ்ட்டு கம்பெனி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா ஆஃபர் டிக்ளைன்ட்டு ஒன்று வந்துடும். ஓகே, ப்ராசஸிங் ஃபீ வந்து 5% வச்சுருக்காங்க. அடுத்து 71,300 போட்டிருக்காங்க. 32.25%. அதே டென்யூர் வந்து 12 மந்த்ஸு. மந்த்லி இஎம்ஐ வந்து 7,30 ரூபா. அடுத்து 65,600 இருக்குது. லோன் அமௌண்ட்டு அது 36%. டென்யூர் 12, அது 6,590. எல்லாமே 12 மந்த்து தான் இருக்குது. அந்த 65,600 ஆஃபர் பண்ணுறவங்க யார் அப்படின்னா நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல் லிமிடெட். அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 7%. அடுத்தது இங்கே என்ன, எஸ்எம்எம்ஜி இந்தியா கிரெடிட் கோ லிமிடெட் வந்து ப்ராசஸ் ஃபீ அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மி தான், 5% வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கேயுமே 5% தான் இருக்குது. ஓகே, நம்ம ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துருவோம். எது நமக்கு ஹையராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்மேட்ச்டு ஆஃபர்ஸ், அதர் ஆஃபர்ஸ் அவைலபிள்னு போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது யார் 65,000 லோன் அமௌண்ட்டுக்கு விவக்தி வீர் ஐடிஐ கேபிட்டல் லிமிடெட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அவங்களுமே 65,600 ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட டாக்குமெண்ட் சார்ஜ்லாம் எவ்வளோ? 12 மந்த்ஸு 6% போட்டிருக்காங்க பிளாட்டாக. அடுத்தது எஸ்ஐ கிரிவா கேபிட்டல் சர்வீஸ் வந்து அவங்களுமே 65,600 ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களுமே எல்லாமே மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 6% இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 கம்பெனி நமக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் கொடுத்துருக்கோங்களா? நம்ம டோட்டல் நம்ம 6 கம்பெனிக்கு நம்ம செலக்ட் கொடுத்து மூவ் பண்ணுறோம். அன்மேட்ச்டு ஆஃபர்ஸ் பை உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து எலிஜிபிலிட்டி நாட் மேட்ச்டுங்களாம். அவங்க வந்து நமக்கு ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ ஃபெட்ச் ஆதார் யூசிங் டிஜிலாக்கர் அப்படின்னு வந்துருக்கு, நான் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஆதார் நம்பரை நான் இன்புட் பண்ணணும். ஆதார் நம்பர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் கைஸ், நான் என்னோடய ஆதார் நம்பர் எடுத்துக்கிறேன். சரி கைஸ், நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் எடுத்துகிட்டு உங்களை திருப்பி கூப்பிட்றேன். எஸ், இப்போ நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் எடுத்துட்டேன். திருப்பி ஓரமாக வச்சுக்கிறேன்.
அடுத்தது ஆதார் நம்பர் இன்புட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா ஸ்க்ரீனில் தெரியுற கேப்சாவை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா மேரி பைச்சான் அப்படின்றவங்களோட வெப்சைட் மூலிமா நமக்கு ஆதார் வந்து ஓகே அளவு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ ஃபிச் ஆகிடும் ஓடிபி. ஓகே, கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, என்னோட டிஜிலாக்கர் பின் கேட்குது, சார் போட்டுக்கிறேன். அப்படி சில பேருக்கு டிஜிலாக்கர் பின் தெரியல அப்படின்னா ஃபர்கட் செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டேட்டு மந்த்து இயர் காமிக்கும். அதை கேட்கும். நீங்கள் அதை போட்டுட்டு ஃபர்கட் பின் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 நம்பர் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். இப்போது இதில் வந்து என்ன கேட்குது அப்படின்னா இஷ்யூ டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எதை வந்து டிஜிலாக்கர் மூலம் எந்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம ஆதார் கார்டு டிக் பண்ணிட்டு அலோ கொடுக்கும். Okay, fetching the document from DigiLocker. Do not refresh the page or press the back button. இதில் கட் ஆகிடுச்சு. அந்த லோடிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் பேஜையும் க்ளோஸ் பண்ணாதீங்க, பேக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, ப்ரொசீட் டு ஒரு கேப்சர், டேக் ஏ செல்ஃபி எடுக்க சொல்லியிருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறேன். நான் இப்போ செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டேன். செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுது, ஐடென்டிஃபை வெரிஃபைடு. ஓகே, டிஜிலாக்கர், அதாவது ஆதார் யூஸ் பண்ணி டிஜிலாக்கரும் யூஸ் பண்ணிட்டோம், செல்ஃபியும் போட்டோம். ஓகே, நான் அந்த அட்ரஸ் தான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. நான் அந்த அட்ரஸ் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆதார் ஹாஸ் பீன் ரிசீவ்டு. வெரிஃபைங் யுவர் டீட்டெயில்ஸ். இப்போவும் அந்த 110 செகண்டுக்கு மேலே ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் நமக்கு கேம் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ நமக்கு எந்தெந்த லெண்டர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு ஒரு லிஸ்ட் வந்துச்சு இல்லைங்களா? அவங்கள எந்த லெண்டர் நமக்கு கடன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை தான் வந்து ஒவ்வொரு லெண்டருக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய எக்ஸிஸ்டிங் லோன் எவ்வளோ இருக்குது, நான் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி, என்னோடய சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ லோன் கொடுப்பாங்க. ரிங் ஆப்பில் வந்து ஒரு லோன் வந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் அண்ட் கோ லிமிடெட் ஆஃபர்ஸ் யுவர் லோன் ப்ரொசீட். ஓகே, இப்போ இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 71,300 கொடுத்துருக்காங்க. டிஸ்போசபிள் அமௌண்ட்டு 71,100. அவங்க வந்து 67,102 நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. டிஸ்போசபிள் அமௌண்ட்டுனா அதுதான். இப்போ இங்கே ஆப்பில் 71,300 மைனஸ் 67,102 பார்த்தீங்கன்னா 4,198 ரூபா அவங்க டாக்குமெண்ட் சார்ஜ் ப்ராசஸிங் ஃபீயாக எடுத்துக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிறத நமக்கு பண்ணுறாங்க, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கேயே இருக்குது. நான் இப்போ மைனஸ் பண்ணேன்னா நமக்கு லோன் டென்யூர் வந்து 12 months தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,716 ரூபா. இது வந்து அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல், ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம அந்த அமௌண்ட்டு நம்ம இப்போ வாங்குகிற இந்த 71,300 லோன் அமௌண்ட்டுக்கு 67,800 நமக்கு கிடைக்கும். நம்ம திருப்பி ரீபேமெண்ட் பண்ணும்போது 84,016 ரூபா பண்ணுவோம் அவங்களுக்கு ரீபேமெண்ட்டாக. ஆட் பேங்க் டீட்டெயில் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இந்த பணம் கிரெடிட் ஆகிடும். ஆனால் எனக்கு இப்போ மேக்ஸிமம் 10,000 தான் தேவைப்படுது. அந்த 10,000 மட்டும் என்னால் எடுக்க முடியுமான்றது தான் டவுட்டு. ஒரு சில ஆப்பில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. என்டர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே என்டர் பண்ணி எடுக்கிறது ஓகேவாக இருக்கும். இது நம்ம ஆட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தா தான் தெரியும். ஒருவேளை ஆட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவைப்படாது. அதான இப்போ விஷயம்.
என்னால் இப்போ அவங்க ரீபேமெண்ட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க 7,030 ரூபா கட்டுற மாதிரி. ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தான். இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி 9வது டேட்டு. ஆனால் 5 வரைக்கும் தான் ரீபேமெண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ ப்ரொசீட் பண்ணவா அப்படின்றது கேட்டிங்கன்னா வேணாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தேவை 10,000 அமௌண்ட் தான். இன்கேஸ் நான் ஆட் பேங்க் டீட்டெயில் கொடுத்தனா கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அது சிக்கலில் போய் முடிஞ்சிடும். ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்படி தான் நம்ம ஒரு ஆன்லைன் லோன் ஆப் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே காய்ஸ், இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தமிழ் யூடியூப் ஜெனரேஷன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ். சாரி காய்ஸ், இப்போது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே பிளாக்காக இருந்திருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. நான் ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்லோட் பண்ணுற ஸ்டேஜ் தான் பார்த்தேன். இருந்தாலும் நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வச்சு உங்களால் இந்த வீடியோ வந்து ஃபர்தராக நீங்கள் லோன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் காய்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பை காய்ஸ்.